இடைவிடுவாராக. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரை வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பிதாவாகிய தேவனுடைய விருப்பங்கள். இன்னைக்கு நம்முடைய விருப்பங்களை அநேக முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். உங்க விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி நம்முடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்போ நம்ம விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். கவனிக்கணும், நம்ம விருப்பங்கள் நிறைய. நான் உங்களை தப்பு சொல்லலை. ஆண்டவரே நான் வீடு கட்டணும், அது நம்ம விருப்பமா இருக்கும். ஆண்டவரே இந்த கடன் அடைக்கப்படணும், அது நம்ம விருப்பமா இருக்கும். வேற இந்த வேலைக்கு போகணும், நிறைய விருப்பங்கள் நமக்கு உண்டு. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம், சில காரியங்களை பெற்றிருக்கிறோம், சில காரியங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். அது நம்முடைய விருப்பம். இது பிதாவாகிய தேவனுடைய விருப்பங்கள். நம்மிடத்துல என்னென்ன காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு வேகமா புரிகிற மாதிரி நான் கடந்து போகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 23, 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், கவனிக்கணும், அந்த ஒரே வார்த்தையை எடுத்துக்கொண்டாலே கவனிங்க. உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுறவங்க, உண்மையாய் ஆண்டவரை தேடுறவங்க, உண்மையா இயேசுதாங்க என் ரட்சகர் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நாம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அடுத்த வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க, ஒருவேளை இன்னைக்கு ஆராதனைக்கு வராதவங்க, இன்னைக்கு எல்லாரும் நம்ம சர்ச் பிலீவர் விசுவாசிகள். அப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறது வேஸ்ட். 10ல் 1 வந்து உட்கார்ந்துட்டு கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு ஆராதிச்சுட்டு காணிக்க கொடுத்துட்டு போறது வேஸ்ட். புரியுதுங்களா நான் சொல்றது? 10ல் 1 நானும் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு நம்ம வரக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது, என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன தொழுது கொள்ளணும். வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அநேக திருச்சபைகளில அந்த பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவருடைய விருப்பம், பிதாவினுடைய விருப்பம் உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி சொல்லுங்க, எப்படி விரும்புறாரு சொல்லுங்க, எப்படி விரும்புறாரு? உண்மையாய் விரும்புறார். அப்போ எப்படி உண்மை இல்லை அப்படின்னா வாசிக்கலாம். அடுத்த வசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 29, 13 வாசிங்க வேகமா. பேஜ் நம்பர் சொல்லட்டுமா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இப்ப இந்த வார்த்தைகள் சில நம்ம பிரசங்கிக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சில காரியங்களை ஆண்டவர் பேசும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் அப்படின்னா, அவர் என்னதான் குத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனா உண்மையாவே நமக்குள்ள என்ன உணர்வு வரணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன குறிச்சு தான் பேசுறீங்க, இதை நான் மாற்றிக்கிறேன். ஆண்டவரே நான் சரிப்படுவதற்காக அல்லது என் குடும்பம் சரிப்படுவதற்காக நீங்க எனக்காக தான் பேசுறீங்க அப்படி என்பதே அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். இந்த வார்த்தை சொல்லுது, இந்த ஜனங்கள் வாயினால என்னிடத்தில் சேர்ந்து. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷருக்கு நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு பெரியவங்களுக்கு அந்த அனுபவம் உண்டு. என்ன அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல, வாயிலே வடை சொல்றவங்க இருக்கிறாங்க. அவங்க பேசுறது அவ்வளோ எப்படி சொல்றது, அந்த பேசுற வார்த்தை அவ்வளவு பழமா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும்.
சில பேர் பேசுவாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம கிட்ட உறவாடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. மனசுக்குள்ள நம்ம குறிச்சு எப்படா இவனை போட்டாலும் நினைப்பாங்க. எப்போ நேரம் கிடைக்கும் உங்களை மாட்டி விடலாம், எப்போ நேரம் கிடைக்கும் உடனே கோல் சொல்லலாம் அப்படி என்பது 1000 இருதயத்தில் இருக்கும். ஆனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து அவ்வளவு பாசமா சர்ப்பத்தை போல வந்து பேசும். ஆண்டவர் சொன்னாரு ஏவாளை பார்த்து, அம்மா இந்த பழத்தை நீ சாப்பிட்ட அப்படின்னா நீ மரிச்சு போடுவ, செத்துருவ. அதே பழத்தை குறிச்சு சர்ப்பம் சொல்லுது, ஏய் யார் சொன்னது, இதை சாப்பிட்ட அப்படின்னா நீ பிதாவை போல தேவர்களை போல மாறிடுவ. ஆண்டவர் சொல்றாரு இதை சாப்பிட கூடாது. அப்ப சர்ப்பம் வஞ்சிக்கிற சர்ப்பம். அப்ப இதே போல மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ்வளோ இனிமையா இருக்கும். இன்னைக்கு அந்த கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா நல்லவங்களெல்லாம் வெறுத்துரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நல்லவங்களெல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கிட்ட சேர்க்காது. இந்த பழமா மனசுக்குள்ள வச்சுட்டு பழமா பேசுற உறவாடுற அவங்களதான் என் பக்கத்திலே வச்சுக்கும். இந்த அக்கா சொன்ன கரெக்டா இருக்கு, இந்த அண்ணா எனக்காகவே அவ்வளோ கேர் எடுத்து நான் எங்க கூப்பிட்டாலும் 12 மணிக்கு கூப்பிட்டா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அது 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 எண்ணமெல்லாம் நம்ம எப்படா கீழே விழ செய்யலாம். கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்ட போதும், கொஞ்சம் ஆசீர்வாதமா இருந்துட்ட போதும், அந்த ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு உறவாடும் அந்த உறவு. இப்ப இதே கேரக்டர் தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சில ஜனம், உங்களை நான் எல்லாரையும் நான் சொல்ல, எல்லாரையும் சொல்ல, இந்த வார்த்தை சொல்லுது, எந்த ஜனம் தன் வாயினால மாத்திரம் என்னிடத்தில் சேர்ந்து என்ன துதிக்கிறதா ஜெபிக்கிறதா அவன் என்ன மகிமைப்படுத்துறதா மாதிரி நடிக்குது. என்ன பண்ணுது? இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆராதிங்க அப்படின்னா ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுங்கன்னா பாட்டு பாடுறோம், கையை தட்டுனா கையை தட்டுது. இதை யாரு நமக்கு தெரியாது, யாரு நடிக்குது யாரு உண்மையா இருக்குது நமக்கு சொல்லுங்க. நமக்கு நம்ம போல பாட்டு பாடும், நம்ம போல துதிக்கும், நம்ம போலவே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு சில கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் உதடுகளில் மாத்திரம் வாயினால மாத்திரம் என்ன துதிக்கிறதா என்ன கனம் பண்ணுகிறதா இருக்குது. ஆனா அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கு. பிள்ளைகள் கவனிக்கணும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஊழியக்காரங்க பாக்குறாங்களோ சபை பார்க்குதோ இல்லையோ, நம்ம பரிசுத்தத்தை நம்ம பக்திய ஆண்டவர் மாத்திரம் பார்த்தா போதும். கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், இன்னைக்கு இவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக சில காரியங்களை செய்யறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அதெல்லாம் வேஸ்ட். நம்மை குறிச்சு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். நீ நினைக்கிற இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல், யார் எதனா சொல்லட்டும், பரலோகம் உன்னை குறிச்சு சர்டிபிகேட் கொடுக்குமானா நீ பக்கத்துல இருக்கிற குறிச்சு நீ பொருட்படுத்தாது. இப்ப இந்த கேரக்டர் ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் இருக்கிறாங்க, காணிக்கும் கொடுக்குது, ஜபமும் பண்ணுது, துதிக்கும் துதிக்குது, எல்லா ஜபத்துக்கும் வருது. ஆனா இருதயத்தில் இருக்கிற பாவத்தை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது, இருதயத்தில் இருக்கிற அருவருப்பை மாத்திரம் விட மாட்டேங்குது. இன்னைக்கு உலகத்துக்கும் இடம் கொடுத்து எனக்கும் இடம் கொடுக்கிற கேரக்டர் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்கு. 365 நாள் ஏறக்குறைய வருஷத்துல 365 நாள் கூட நீ சபைக்கு வா, 365 நாளும் நீ ஜபம் பண்ணு, 365 நாளும் நீங்க காணிக்க கொடு, ஓகே. ஆனா அது உண்மையா இருப்பதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு காணிக்க கொடுக்கிறோம், நம்ம கவனிங்க, காணிக்க கொடுக்கிறோம், தசமமாகவும் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வலது கை கொடுப்பது இந்த இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நான் சர்ச்சுக்காக 1000 ரூபாய் கொடுத்தேன், காணிக்க போடுறோம். காணிக்க போடுறது யாருக்குமே தெரியக்கூடாது. நீ இப்ப மாறாத 2000 ரூபாய் நோட்டு கூட தந்து போடு. ஆனா அது பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாமும் மறைச்சிட்டு போறோம், நாமளும் மறைச்சிட்டு தான் போறோம். எதுக்கு அப்படின்னா அந்த காயின் தெரிஞ்சிட்டு போகுதுன்னு போடுறோம். நம்ம அந்த காயின் தெரி போகுதுன்னு போடுறவங்க உண்டு. அந்த வார்த்தை சொல்றது, உண்மையாய் என்னை கனம் பண்ணுகிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், அவங்க ஜபத்துக்கு பதில் வருது, அவங்கள ஆண்டவர் உயர்த்துறாரு, அவங்கள ஆண்டவர் கனம் பண்றாரு, ஆனா ஏன் ஜபத்துக்கு மாத்திரம் பதில் வரல அப்படின்னா, ஏமா நீ நடிக்கிற, அவங்க உண்மையா ஆண்டவர் தொழுது கொள்றாங்க. சொல்றது
சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அவங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்துச்சு, ஆனா அது 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 என்னெல்லாம் நினைக்குது அதெல்லாம் என்ன பண்ணுது நடக்குது. அப்ப ஏன் நீ நடக்குது, நீ நினைக்குது ஏன் நடக்கல அப்படின்னா, உன் இருதயம் அப்பாவோடு இணைந்திருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இருதயம் எனக்கு தூரமா இருக்குது, ஆனா வாய்னால மாத்திரம் என்ன என் கிட்ட வரணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த 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 வார்த்தை அடுத்த லைன் சொல்லுது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. எனக்குரிய பயம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்ல. ஆண்டவர் குறிச்ச பயம் சொல்லுங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் குறிச்ச பயம் இருக்கு? எத்தனை பேர் இந்த வார காசுக்காரர் வந்து சேர போட்டு உட்கார்ந்துட்டா வருது பாரு பயம், வருது நடுக்கும், சோத்த விட்டுது, குழம்ப விட்டுது, கேஸ் ஆஃப் பண்றது இல்ல, பால் விட்டுது, பொங்கு போது வந்துட்டாருன்னா போதும். அவங்களுக்கு கொடுக்கிற பயத்தை கூட இன்னைக்கு உண்மையாய் ஆராதிக்கிறோம் நினைக்கிற நம்ம வாழ்க்கையில அந்த பயம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கூட அட்லீஸ்ட் அவன் 1 வருஷம் 2 வருஷம் வாங்கி இருக்கிற லோனு கட்டிட்டு அவன் யாருன்னு தெரியாது, நாம அவனுக்கு யாருன்னு தெரியாது. 2 வருஷம் லோன் வாங்கினா 2 வருஷம் வச்சுக்கல, அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கூட இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஆண்டவர்கிட்ட பயம் நிறைய பேருக்கு. அந்த வார்த்தை சொல்லுது, இவங்க தன் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால மாத்திரம் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனா இவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய். உண்மையா சொல்ற, நீ நல்ல ட்ரெஸ் போடுறியே இல்லை, உன்கிட்ட பணம் இருக்குதோ இல்ல காணிக்கு இருக்குதோ இல்லையோ, நீ தசம பாக்கம் கொடுக்கிறியோ இல்லையோ, உண்மையா சொல்றேன், ஆண்டவர் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டவர் கனப்படுத்துறார். நடிக்கிறவர்களுக்கு உயர்வு பரலோகத்துல கிடையாது, ஆண்டவர் கிட்ட இல்ல. நடிக்கிறவங்க ஒருவேளை மனுஷன் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், நடிப்பான், நல்லத போல நடிக்கும், அது 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 கடைசியில் தான் தெரியும் அது நாயா நரி என்பது முடிவுல தான் தெரியும். அது வரைக்கும் ஐயோ அவங்க நல்லவங்க நல்லவங்க. அப்ப மனுஷன் கிட்ட வேணா நம்ம பேர் வாங்கலாம், ஐயோ அவங்க நல்லா பாடுறாங்களே, அழகா பாடுறாங்களே, அழகா ஆராதிக்கிறாங்களே, அழகா பிரசங்கம் பண்றாங்களே, இது மனுஷன் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா நீ என்னவா இருக்கிற அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது, உன் இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறது. நம்ம இருதயம் அப்பா கிட்ட நெருங்கி போறதுக்கு ஆண்டவர் விரும்புது. அப்போ நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இன்னைக்கு சும்மா வாயினாலதான் ஆண்டவர் விட்டுறேன்னு சொல்ற, வெறும் வார்த்தையா ஆண்டவரே இந்த பாவத்தை இனி நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன், ஆண்டவரே இந்த காரியத்தை இனி நான் செய்ய மாட்டேன் என்பது வெறும் வார்த்தையா சொல்லாம தன் இருதயத்திலிருந்து சொல்லணும். அப்போ அதுதான் யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லுது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்க. அப்ப கர்த்தர பிள்ளைகள் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், நீ விட்டத நீ திரும்ப என்ன பண்ணக்கூடாது. கவனிங்க, விட்டத திரும்ப. நாயுடைய சுபாவம் என்னது? கக்கினத சொல்லுங்க, கக்கினத. அப்ப நம்ம பாவத்தை செஞ்சுட்டு இருந்தோம், ஆண்டவருடைய அருவருப்பு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருந்தோம், அருவருப்பு நம்ம கிட்ட இருந்துச்சு, நம்ம கிட்ட பரிசுத்தம் இல்ல, பக்தி இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் அநேக ஆபத்துல, அநேக மாந்திரிகத்துல, சூனியத்துல நம்மை விடுவிச்சு நமக்கு ஜீவனை கொடுத்தது காரணம் என்ன? நம்மை நடிப்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளல சொல்லுங்க? நடிப்பதற்கு, விசுவாசிகளாய் நடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. பக்தியுள்ள சந்ததிகளாய் இருக்கிற மாதிரி நடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளல. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை ஒரு நாளும் திரும்பி என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது.
நீ விட்டதை திரும்ப போய் நீ பாக்குற அப்படின்னா உன் இருதயம் ஆண்டவர் விட்டு தூரமா போயிடும். நீ எதை விட்டுட்டு வந்து ஆண்டவரை இனி நீங்க தான் அப்படின்னு சொல்லி எப்போ ஆண்டவர் உதவி செய்யும் போது தேவையில நமக்கு நல்லவராய் இருக்கும் போது சில காரியங்களை சொல்றோம், ஆண்டவரை இனி நீங்க தான் ஆண்டவரை. ஆனா நாட்கள் கடந்து போக வர வர மாமி நிறைய விசுவாசிகள் ஆரம்பத்தில் இருந்த பயம், ஆரம்பத்தில் இருந்த பக்தி இன்னைக்கு நாளடைவில் இருப்பது கிடையாது. அதுதான் நான் விரும்புறேன். சில பேருக்கு ஆமா மந்திரம் சூனியம் பண்ணாதான் சர்ச்சைக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு சூனியம் பண்றது மந்திரம் பண்றது நான் நினைக்கிறேன் தப்பே இல்லை. நீ நல்லா இருக்கும் போது சர்ச்சைக்கு வர மாட்டே, நல்லா இருக்கும் போது உனக்கு பயம் இல்ல, நல்லா இருக்கும் போது பக்தி இல்ல, அப்ப ஆண்டவர் தெரியல அப்படின்னா உனக்கு எக்ஸ்ட்ராவே சூனியம் பண்ணணும். அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம விட்டுருக்கிறோம், திரும்ப அந்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது. அது வாசிக்க 24:14 முதல் லைன் சொல்லுது, ஆகையால் நீங்க கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும். அப்ப கர்த்தருக்குரிய பயம் நம்ம கிட்ட நாளடைவில் அது குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா நீ வாயினாலதான் ஆண்டவர் கிட்ட சேர்ந்து இருக்கிற. புரியுதுங்களா? நாளடைவில் கர்த்தருக்குரிய பயம், கர்த்தர் பாக்குறாரு, கர்த்தர் கேட்பாரு, கர்த்தர் இதை என்ன கவனிச்சுட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற உனக்கு ஒரு அந்த உணர்வு, அந்த பயம் இல்லை அப்படின்னா நீ நடிக்கிறன்னு அர்த்தம். ஆண்டவர் கிட்ட அந்த வார்த்தை சொல்லுது, உண்மையும் உத்தமமாய் நீ சேவித்து நீ விட்டதை திரும்ப நீ என்ன பண்ணக்கூடாது, அதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்ப இயேசுதான் வந்துட்டியா, கடைசி வரைக்கும் யாரா இருக்கணும் சொல்லுங்க. பாட்டு பாடல, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலோ எல்லா நேரத்திலும். ஆண்டவர் உனக்கு தெய்வமா இருக்கு. அந்த வார்த்தை சொல்லுது. அதே லூக்கா 18:11 இன்னைக்கு ஒரு இங்க ஒரு காரியம், அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது போல லூக்கா 18, 11, 12, 13 வசனத்துல வாசிங்க. இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. சரி, உபவாசிக்கிற, என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்ப அடுத்த வசனம் 14வது வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிறதுலயும் ஜெபிக்கிறதுலயும் தேடுறதுலயும் எல்லாவற்றையும் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உண்மை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றோம், சபையில கொடுக்கிறது சபை விசுவாசிகளுக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். கவனிங்க, சபைக்கு கொடுக்கிறது, தசமாக கொடுக்கிறது, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம், அது மற்றவர்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறது. இவங்க ஆமே ஸ்தோத்திரம், தூரத்தில் நின்று ஆயக்காரன் ஜெபிக்கிறாரு, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, பாவியாக என் மேல். அப்ப நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், நான் பாவி. நமக்குள்ள என்ன இருக்கணும், நம்ம யாரு சொல்லுங்க, நம்ம யாரு? பாவி என்பதை ஒவ்வொரு நாளும் நீ ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவரே நான் பாவி. நீங்க நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆனா ஆண்டவன் நமக்கு சொல்லணும், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அப்ப நமக்குள்ள எல்லாவற்றிலும் இன்னைக்கு நம்மிடத்துல விரும்புகிற காரியம் தொழுது கொள்ளுகிறதுல நமக்கு உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இரண்டாவது எவைகளில விரும்புறாரு வாசிக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர்
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்ப நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையா ரட்சிக்கப்படும். உண்மையா இன்னைக்கு நிறைய பேரு ஞானஸ்தானம் எடுக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம்? ஞானஸ்தானம் கொடுக்கும் போது என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் போகணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாரந்தோறும் சர்ச்சைக்கு வர. ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படியா? பயப்படு. உண்மையா இருப்பியா? உண்மையா இருப்ப. எல்லாவற்றிலும் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா? ஆண்டவரை கனப்படுத்துவியா? இப்ப அவன் எல்லாம் நமக்கு மறந்து போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை சொல்லுது, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை ஒருபோதும் விரும்புவது கிடையாது. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி ஆண்டவர் உண்மையும் உத்தமமாய் தேடணும் என்பதை ஆண்டவர் விரும்புறார். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறது ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு ஸ்தோத்திரம், உண்மையாய் ஆண்டவரிடத்துல திரும்பணும்னு விரும்புறார். வாசிங்க, அதே எரேமியா 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்க எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனமா? ஆமா 1. வாசிங்க எரேமியா 4:1. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி அலைந்து திரிவது கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் திரும்ப சொல்றது, நீ போயிட்டு குரல் கொடுத்தா திரும்பி பாரு, அது அல்ல. உன் அருவருப்புகள், உன் பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு திரும்ப. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கொஞ்ச நாள் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும்போது கொஞ்ச நாள் பக்தியா இருக்கும், கொஞ்ச நாள் பயத்தோடு இருக்கிறோம். திரும்ப நாளடைவில் அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ற அப்படின்னா பயம் அற்று போகுது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டார், நீ அலைந்து திரிவது கிடையாது. நீங்க நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ரொம்ப அலைச்சலுங்க, நாய் படாத பாடுபடுறேன் நிறைய பேர் சொல்றோம்ல. இன்னைக்கு நிம்மதியே இல்லைங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா என்ன பண்ண முடியல, வீட்டுல படுத்து என்னால தூங்க முடியல. என் தேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன், என் சூழ்நிலைக்காக, என் கடத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பார்வையில இருந்து உன் அருவருப்புகளை மாற்றிட்ட, அகற்றி விட்ட அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அலைந்து திரிவது கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? நம்முடைய அருவருப்புகளை மாற்றுறது கிடையாது, பாவத்தை மாற்றுவது கிடையாது. நம்ம இதெல்லாம் பரிசுத்த குலைச்சல் நம்ம கிட்ட இருக்குதோ அவைகள் எல்லாம் சரிப்படுத்துவதற்கு நம்ம விட்டு கொடுப்பது கிடையாது. ஆனா ஆண்டவர் மாத்திரம் நமக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் மாத்திரம் நமக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவனை உயர்த்தணும், ஆண்டவனை பாதுகாக்கணும், ஆண்டவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம், உங்க அருவருப்புகள், உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. அப்ப நீ மறைக்கிற, அதான் நீதிமொழிகள் 28:13 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:13. ஆமா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம வாழ்க்கையில மறைக்கிறவங்க, நடிக்கிறவங்களா இருக்க கூடாது. அதை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டு, உன் குடும்பம் உன் அலைச்சலிருந்து மாறுவதற்கு, உன் குடும்ப சமாதானத்தோடு இருப்பதற்கு, உன் குடும்பம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஏன் எனக்குள்ள அடிக்கடி அலைச்சல் வருது? ஏன் அடிக்கடி எனக்கு சண்டை வருது? அடிக்கடி ஏன் கடன் பெருகுது? என்னால ஏன் ஆசீர்வாதமா இருக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் உனக்குள்ள இருக்குது.
அதை நீ என்ன பண்ணணும், ஆண்டு கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்ன மன்னி, என்ன மன்னிங்க ஆண்டவரே, இனி இதை நான் என்ன பண்ண மாட்டேன், இனி நான் பாவி அல்ல பரிசுத்தமாகிடுடே. இன்னைக்கு அந்த 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 பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட, இனி பாவம் இல்ல, இனி என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தவிர இனி என் வாழ்க்கையில என்ன இருக்க கூடாது, பாவம், அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவை. ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு ஸ்தோத்திரம், எதை செஞ்சாலும் அது அப்பா புரியப்படும்படி நம்ம வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? எதை செஞ்சாலும், வேலை செஞ்சாலும், அல்லது நம்ம ஸ்தோத்திரம் வீடு கட்டினாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் அவைகளில பிதா மகிமைப்படுகிறாரா என்பதை நீ உணரணும். அப்ப அவை நீ செய்யாம நீ எதை செஞ்சாலும், அதுதான் ஏசாயா 55:7 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகும். அப்ப எந்த ஒரு மனுஷன் தன் வழிகளை சோதித்து ஆண்டவரத்தை திரும்புறானோ அவர்கள் மேல் ஆண்டவர் மனதுருகிறார். அப்ப ஆண்டவருடைய மனதுருக்கம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல இருப்பதற்கு நாம பரிபூரண பக்தி உள்ளவர்களாய், பரிபூர்ண பரிசுத்தத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் உண்மையாய் மாறணும். புரியுதுங்களா? நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உன் தேவை குறிச்சு ஆண்டவர்கிட்ட நீ சொல்லணும் என்பது அவசியம் அல்ல. மனுஷன் தான் நீ என்ன சூழ்நிலை இருக்கிற, நீ என்ன நிலைமையில் இருக்கிற என்பது மனுஷன் தான் கேட்டு தெரிந்து கொள்ளணுமே தவிர, நீ ஆண்டவர் பிள்ளைகள் உன் இருதயத்தை பார்க்கிற தகப்பன். நீ உன் இருதயத்துல என்னென்ன தேவையோடு இருக்கிறையோ, என்னென்ன சூழ்நிலையோடு இருக்கிறியோ, அவை எல்லாவற்றையும் இன்னைக்கு நீ சொல்லி தெரிந்து கொள்ளுகிற தெய்வன் அல்ல, அவன் இருதயத்தை பார்க்கிறத. அப்போ உண்மையா இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியம் எதையாகிலும், ஆண்டவர் விரும்பாத குணாதிசயங்கள், ஆண்டவர் விரும்பாத கிரியைகள் உன்னிடத்தில் இருக்குமானா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீ இனி அலைந்து திரிவது கிடையாது. ஓசியா 14:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்து திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இன்னைக்கு நமக்குள்ள பெருமை வந்து, கொஞ்சம் உயர்வுக்கு போயிட்டா போதும், நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, பெருமை. கொஞ்சம் நம்ம ஆசீர்வதிச்சுட்டா போதும், நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நான் தான். இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து திரும்ப, அதை 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கிறோம், எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க எல்லாம் மனம் திரும்பணும், என் பிள்ளைகள் உண்மையா என்னை தொழுது கொள்ளணும், உண்மையா என்னை சேவிக்கணும், உண்மையா என்னை கனப்படுத்தணும், ஆமென், வாயினால மாத்திரமல்ல இருதயம் எனக்கு கிட்ட வரும் என்பது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்த தேவ சித்தம். நீடிய பொறுமை, என் பிள்ளை மாறிடும், என் பிள்ளை விட்டுரும், என் பிள்ளை உண்மையாய் எனக்கு செவி கொடுக்கும், எனக்குரிய பயத்தோடு என் பிள்ளை சேவிக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்துல உண்டு. ஆகையினாலதான் ஆண்டவர் இன்னும் நம்ம மேல இரக்கம் வச்சுட்டே இருக்கிறார். இன்னும் அவர் நம்ம மேல தயவு வைப்பதற்கு காரணம் என்ன, என் பிள்ளை உண்மையாய் மாறிடும். அப்போ அதுதான் எசேக்கியேல் 18:32 சொல்லுது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பு இருக்கு, சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில பிழைப்பு நமக்கு எங்க இருக்குது அப்படின்னா, நீ நினைக்கிற வேலைக்கு போனதாங்க பிழைப்பு நீ நினைக்கிற, ஆனா ஆண்டவருடைய பார்வையில நீ மனம் திரும்பினாதான் உனக்கு பிழைப்பு. நீ நினைக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறுவதற்கு நாம என்ன பண்ணணும், மனம் திரும்ப. நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கை வித்தியாசப்படும், நாளுக்கு நாள். இன்னைக்கு அதுதான் என்னுடைய நான் சொல்ற நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, பரலோகம் போறதுக்கு நம்ம சுத்தி இருக்கிற 4 வீடு நமக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டா, 4 வீடு. இப்போ ஒரு 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 கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே போலீஸ்கார் என்ன பண்ணுவாங்க, அந்த தெருவில் வந்து விசாரிப்பாங்க, இது நடந்தது உண்மையா, அவங்க மேல தப்பா இவங்க மேல தப்பா, யார்
விசுவாசிக்கிறேன். நம்ம கர்த்தருக்குரிய பயம், கர்த்தருக்குரியவளா இருக்கிறோம் என்பது நம்மை சுற்றி இருக்கிற 4 வீட்டுக்கு தெரியும். நம்ம என்ன கேரக்டர். சர்ச்சுக்குள்ள ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி இருக்குது. யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கிற 4 வீட்டுக்கு தெரியும். 4 வீட்டுக்காரங்க. ஐயோ அதுவா, எப்போ பாரு கத்திட்டே இருக்கு, எப்போ பாரு முன்முட்டுட்டே இருக்கு, எப்போ பாரு இதை பண்ணி சொல்றாங்கல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில வேதம் சொல்றது மனம் திரும்புங்க, வாழ்க்கையில பிழைப்பு மனம் திரும்புங்க, நீ நினைக்கிறது நிறைவேறப்படும். மனம் திரும்புங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். மனம் திரும்புங்க, நீங்க நினைக்காததையும் ஆண்டவர் நமக்கு தருவதற்கு மனம். எவையெல்லாம் பரிசுத்த கொலைச்சல் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு பாவம் செய்வது இன்னைக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா அது நம்ம ஒரு நாளும் பரலோக நம்மை அது கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்ம ஒரு நாளும் வாழ விடாது. அப்ப நாம ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை குற்றங்கள் இருக்கு, நான் ஏன் என்னால பிழைப்பு இல்லை, ஏன் எனக்கு வளர்ச்சி இல்லை, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நான் நினைக்கிறது ஏன் நடக்கல. அப்போ நம்ம கிட்ட ஏதோ சம்திங் இருக்குது. அப்பா கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்த்தும். வேதம் சொல்லுது, எது நல்ல வழி என்று கேட்டு விசாரித்து அதுல நடங்க. நாமே ஒரு வழியை ட்ராக்கை உருவாக்கி கூடாது. இதுதான் நம்ம சொல்ல, இதுதாங்க கரெக்ட் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டு, ஆண்டவரே இதை நான் செய்யலாம், இது உமக்கு விருப்பமா. நீங்க தேவையில்லாத நாமளே ஆரம்பிச்சுட்டு அதுல ஒரு காரியத்தை சொல்லுவோம், அது நடக்காம சொல்லுவோம், இது அப்பா தேவ சித்தத்தின்படி தாங்க நான் ஜெபம் பண்ணி தாங்க ஆரம்பிச்சேன். ஒரு காரியம் செய்யறோம், அதுல பிரச்சனை வந்த உடனே அது தேவ சித்தமானு கேட்டிருக்க மாட்டோம். ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன், இது உமக்கு தேவ சித்தம். நான் புதுசா அந்த காரியத்தை செய்ய போறேன், இது உமக்கு தேவ சித்தமா என்பதை அப்பா கிட்ட கேட்கணும். அப்ப எல்லாவற்றிலும் மனம் திரும்பின பிறகுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாத பரலோகத்தினுடைய ஒத்தாசை நமக்கு. அதுதான் 121 சங்கீதம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் வருவதுங்களுக்கு நேராய் என் கண்களை. அப்பதாங்க பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அப்ப நம்ம வாயினால மாத்திரம் ஆண்டவர் துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா இருக்கும்போது பரலோகத்தின் ஒத்தாசை, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் நமக்கு கிடைக்கவே கிடைக்கும். அப்ப அதுதான் எசேக்கியேல், ஆமே ஸ்தோத்திர வாசிங்க, எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் 18. துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவது. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது, எப்போ ஒரு மனுஷனுக்கு உயர்வு வருது அப்படின்னா பாவங்களை விட்டு திரும்பிட்ட மாத்திரம் வராது, அவருடைய கட்டளைகளின் படி கை கொண்டு நம்ம வாழும்போது நமக்கு பிழைப்பு, அவன் சாவது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பிழைப்பதற்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நமக்கு வருமானம் இருந்தா கூட குடும்பத்துல சமாதானம் இல்லை அப்படின்னா அந்த 1 லட்சம் நமக்கு 1 லட்சம் நமக்கு வேஸ்ட். அதே ஏதோ 10,000மோ 15,000மோ நமக்கு வருமானம் இருக்குது, குடும்பம் நிம்மதியா கஞ்சம் குடிச்சாலும் கூழ குடிச்சாலும் சந்தோஷமா இருக்கிற அப்படின்னா அதுவே நமக்கு போதும். 1 லட்சம் ரூபாய் வேணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா உனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தா தான் 1 லட்சம் நீ சம்பாதிக்க முடியும். 1000 ரூபாய் வாங்குறவனுக்கு 100 ரூபாய் கடன் இருக்குது, 10,000 ரூபாய் வாங்குறவனுக்கு 1000 ரூபாய் கடன் இருக்குது, 1 லட்சம் வாங்குறவனுக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்கு. அப்போ அது நம்ம உயர்வுக்கு ஏற்றபடி நம்ம உயர்வு நமக்கு மனுஷரால தேவையில்லை, பரலோகத்தினாலே நமக்கு உயர்வு தேவை. ஆண்டுடைய தயையினாலே நமக்கு உயர்வு வரணுமே தவிர மனுஷனால ஒரு நாள் நமக்கு உயர்வு தேவை. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் உண்மையாய பிள்ளைங்கன்னு தொழுது கொள்ளணும்னு விரும்புகிறேன். எப்படி உண்மையா ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்துக்கு வருவதாகிலும் ஆலயத்துக்குள்ள வந்து நீ உட்கார்ந்து பாடுறது, ஆராதிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கேட்ப எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும் உண்மையா. இப்போ நீங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் கேட்கிற மாதிரியே இருக்கும், ஆனா எல்லாருக்கும் தூக்கம் வந்துட்டு இருக்குல்ல, கேட்கிற மாதிரியே தூங்கும், கேட்கிற மாதிரியே இருக்கும், என்ன கவனிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா யோசனை எல்லாம் எங்க இருக்கும், வேற எங்கேயும். சில பேர் நினைக்கிறேன் அந்த பெல்லு ஒன்றும் அடிக்கல, ஒன்றும் டைம் ஆகலன்னு சில பேர் நினைக்கிறேன். அந்த கட்சியில் பெல்லு அடிச்சுட்டு அப்படின்னா அப்போ நம்ம யோசனை சர்ச்சுக்குள்ள வந்தாலும் நமக்கு என்ன யோசனை இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உண்மையாய் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள்
சர்ச்சுக்கு வந்தது எதுக்காக நம்ம வந்திருக்கிறோம்? ஆண்டவரை பார்க்க முடியும், ஆண்டவரை கனப்படுத்தும்படி. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை. அப்ப இதுக்குதான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாரே தவிர வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு போறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்மை ஏற்படுத்துகிறது புரியுதுங்களா? நம்ம கத்திரி பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க, எவைகள் எல்லாம் நான் திரும்பணும், எவைகள் எல்லாம் நான் திரும்பணும். ஆண்டவர் என்னோட கிட்ட பேசும் எல்லாவற்றையும். நீங்க ஆண்டவரை பேச தேவையில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறேன், இதெல்லாம் சர்ச்சைக்கு போதும். எதனா ஒன்று பேசிட்டா சொல்றாங்களா, ஆண்டவரே பேச தேவையில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறேன். இது போய் பைபிள் இருக்கும்போது இது பேசுற வார்த்தை அங்கதான் நமக்கு வச்சிருக்கிறாரு. என்னென்ன பண்றது அவங்க மூலமா தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. வாயா பாரு பேசிக்கிட்டே இருக்குது, இது எங்க போகுது சொல்றாங்களா இல்லையாமா? எதனா ஒண்ணு பேசிட்டா இதுவும் சர்ச்சைக்கு போகுது. அப்ப அங்கதான் நமக்கு வச்சிருக்காரு. ஆண்டவர் பேச தேவையில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் பேசினா போதும். நம்ம என்னென்ன திரும்ப வேண்டியது அவசியம். அப்ப திரும்பவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி அப்பா சமூகத்தில் நிறைவு ஜெபம் ஆனதை முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. எல்லா முழங்கால் படிட்டு அப்பா சமூகத்துல